புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்திகளை விரைவாக சுருக்கமாக பார்ப்பதற்கு முன்பாக ஒரு செய்தியை நேரலையை பார்த்துவிடலாம். கோவை பெரிய தடாகம் பகுதியில் காயங்களுடன் மீட்கப்பட்ட யானை சிகிச்சைக்கு பிறகு எழுந்து நிற்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், யானையின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? 2 நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க காட்டு பெண் யானை ஒன்று தற்பொழுது எழுந்து நடந்திருக்கிறது என்றால் நமது தமிழக வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் மேற்கொண்ட மிகப்பெரிய முயற்சி என்று சொல்லலாம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக உதவி வன பாதுகாவலர் பிரபா நம்மிடம் அவரிடம் பேசலாம். மேடம், எப்படி இந்த சாதனை நடைபெற்றது? எல்லாரோட எஃபர்ட்ஸ், என்டையர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எங்களோட டாக்டரோட எஃபர்ட் அண்ட் பப்ளிக்கோட கோஆப்ரேஷன்ஸ், எவ்ரி ஒன் சப்போர்ட். எங்களுக்கு ஒரு அனிமல் ஒரு சிக் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்க கொண்டு வந்து ஃபாடர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏதாவது வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு ரிமோட் லொக்கேஷனாக இருந்தால் கூட வந்து ஸோ எங்களுக்கு எல்லாரோட ஆதரவு இருந்ததுனால தான் இந்த சக்ஸஸ்க்கு வந்து முதல்ல வந்து மெயின் காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸோட வந்து எல்லாரோட சர்ஸ், என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கூட இருந்து வந்து எல்லா வந்து விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோட டிஎஃப்ஓ சார் வந்து 2 டேஸாக எங்கள் கூட தான் இந்த கேம்பில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நோ இப்போ எழுந்து நின்றதுக்கு அப்புறம் ஒரு காட்டியான என்ற போதிலும் நீங்களாம் வந்து அது உயிருக்கு வந்து ரொம்ப ஒரு உத்தரவாதம் கொடுக்குற வகையில் ஒரு மிகச்சிறந்த முறையில் உழைச்சிருக்கீங்க. அப்போ எழுந்து நின்றதுக்கு அப்புறம் அந்த யானையோட அந்த ஒரு சைக்கலாஜிக்கலாக அதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதோட ரியாக்ஷனோட எங்களோட ரியாக்ஷன் தான் ரொம்ப வார்த்தையால் சொல்லவே முடியல. ஸோ நிறைய பேர் வந்து ஈவன் கிரைடு. மீன்ஸ் 2 டேஸாக அவங்களோட எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் நிறைய சாப்பிடாமல் தூங்காமல் இதே இடத்துல அந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து நாங்கள் நிற்கும்போது அது எழுந்த அந்த வால் அசைகிறது, காது அசைகிறது கூட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நாங்கள் வந்து எங்களே மெய் மறந்து நாங்கள் வந்து ரசித்தோம் தான் நாங்கள் சொல்லணும். ஈவன் அதுக்கப்புறம் அதுவே அந்த வாட்டரை தேடி தண்ணி போய் குடிக்கும்போது எங்களோட எல்லா கஷ்டமும் நாங்கள் 2 நாள் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் எங்களுக்கு ஒரு செகண்டில் காணாமல் போன மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் இட்ஸ் அ லக்கி சாம்பியன் நான் சொல்லுவேன். அந்த எலிஃபண்ட் வந்து ஒரு இட் இஸ் அ காட் கிரேஸ் அண்ட் காட் கிஃப்டட் அனிமல் தட் ஒன். அண்ட் என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ். நிச்சயமாக அவர்களுக்கு சொல்வதற்கு வார்த்தையே இல்லை என்று அவர்களோட சந்தோஷத்தமிழை பகிர்ந்திருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பெண் காட்டு யானை தற்பொழுது தமிழக வனத்துறை மற்றும் மருத்துவ குழுவோட தீவிர முயற்சியால் உயிருடன் மீண்டும் காட்டுக்கு திரும்பி இருப்பது தமிழக வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. கணேஷ், சுரேஷ், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் நாம் தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா தனக்கான உணவை தானே உண்ணுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் கூறினார். அப்போலோ மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். ஜெயலலிதாவின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் பிசியோதெரபி சிகிச்சை எடுத்து வருவதால் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறினார். மக்கள் பணியாற்ற ஜெயலலிதா ஆர்வமாக இருப்பதாகவும் பொன்னையன் குறிப்பிட்டார். மக்களின் பிரார்த்தனையாலும் இறைவனின் அருளாலும் மருத்துவர்களின் அற்புதமான சிகிச்சையினாலும் மாண்புமிகு அம்மா அவர்களினுடைய உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உணவை கூட அவர்களே அருந்தக்கூடிய அளவிற்கு உடல்நிலையில் மகிழ்ச்சியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. விருதுநகர் சாலையில் இருக்கும் ராகவேந்திரா பட்டாசு கடையிலிருந்து மினி லாரிகளில் பட்டாசுகளை ஏற்றும் பொழுது உராய்வு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ அருகிலிருந்த ஸ்கேன் சென்டருக்கும் பரவியதால் அங்கிருந்த 5 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 8 பேரில் 3 விவரம் தெரிய வந்திருக்கிறது. ஸ்கேன் மையத்தின் மேலாளர் பாஸ்கர் மற்றும் ஊழியர் வளர்மதி ஆகியோர் உயிரிழந்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் ஜானகிராமன் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்.
சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. சிவகாசியில் தமிழக அமைச்சர்கள் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் நிவாரணத் தொகையை உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் நேரில் வழங்கினர். மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை சந்தித்த அமைச்சர்கள் உதயகுமாரும் ராஜேந்திர பாலாஜியும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினர். சிவகாசி பட்டாசு கடை விபத்தில் மூச்சுத் திணறலால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறையிடம் பிரத்யேகமாக பேசியிருக்கும் அவர் காயம் எவருக்கும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு கடையில் வெடிவிபத்து ஏற்பட்டதற்கு அங்கு பட்டாசு வாங்க வந்தவர்கள் வெடிகளை தவறாக கையாண்டதே காரணம் என விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் தெரிவித்துள்ளார். கதிர் இயக்கம் வெளியே பரவாமல் தடுப்பதற்காக ஸ்கேன் சென்டரில் ஒரு வழிப்பாதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாகவே புகைமூட்டம் வந்தபோது பலரும் ஒரே நேரத்தில் வெளியேற முடியாமல் போனதாகவும் அந்த மையத்தின் மேலாளர் ராஜவேல் விளக்கமளித்துள்ளார். சிவகாசியில் ஏற்பட்ட பட்டாசு விபத்து தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடையின் உரிமையாளர் செண்பகராமன் மற்றும் கடைக்கு உரிமம் பெற்றுத் தந்த ஆனந்தராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் வாங்கியதாக மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரின் இளநிலை உதவியாளர் அன்புச்செல்வன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சில்லறை பட்டாசு கடை உரிமம் வழங்க கருப்பாயூரணியைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பவரிடம் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து 30,000 ரூபாய் பணத்தை சுப்புராஜிடமிருந்து அன்புச்செல்வன் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செல்போன் உபயோகித்த ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஐயண்ணன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அவர் மேற்கொண்ட திடீர் ஆய்வின் போது 4 ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்தியது தெரியவர இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் செல்போன் எடுத்து வரக்கூடாது என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஐயண்ணன் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணிக்கு சென்ற 3 காவல்துறையினரை அரிவாளால் சிலர் வெட்டியுள்ளனர். ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கும் காவேரியம்மாப்பட்டியில் நீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் தோட்டத்தில் மின்கம்பம் நடுவதற்காக மின்சார ஊழியர்கள் சென்றனர். ஒட்டஞ்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோட்டைசாமி, காவலர்கள் கார்த்தி, முத்துசாமி ஆகிய 3 மின்சார ஊழியர்களின் பாதுகாப்புக்காக சென்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த சிலர் போலீசார் 3 பேரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிவிட்டனர். இது தொடர்பாக சின்னக்காளை என்பவர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து ஓயாமல் உழைப்பதில் தாம் உறுதி கொண்டிருப்பதாக ஆனந்த விகடன் வார இதழில் அளித்திருக்கும் பேட்டியில் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். மிசா காலத்தில் சிறைக்கு சென்ற நாளில் இருந்து பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆட்பட்டு கடுமையான உழைப்பின் மூலமாக திமுகவின் வருங்கால தலைவர் என்கிற நிலைக்கு தன்னைத்தானே படிப்படியாக உயர்த்தி கொண்டவர் ஸ்டாலின் என்று கருணாநிதி அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அந்த வகையில் ஸ்டாலினே தம்முடைய அரசியல் வாரிசாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து ஓயாமல் உழைத்து வருவதாக தம்மை பற்றி பெருமிதத்தோடு கூறியிருக்கும் திமுக தலைவர், அதனால் தலைமை பதவியை ஸ்டாலினுக்கு விட்டுத்தரும் யோசனையே தற்போதைக்கு இல்லை என்று கூறி யாரும் குழப்படி வேலை செய்ய வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். தேச துரோக வழக்கிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஈழத்தில் நடந்தது என்ன என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் கியூ பிரிவு போலீசார் சுமத்திய குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என கூறிய நீதிபதி வழக்கிலிருந்து வைகோவை விடுவித்து தீர்ப்பளித்தார். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.